ஹாய் நண்பர்களே, 10வது படிச்சிருந்தா போதும், மாதம் 30,000 ரூபாய் சம்பளத்தில் நமது இந்தியன் அஞ்சல் துறையில் வேலை வாய்ப்பு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இதை மாதிரி ஜாப் பற்றி போகிற வீடியோ எல்லாம் மற்றவங்களுக்கும் தெரிய வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக புரியும். ஹாய் நண்பர்களே, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த வீடியோவில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன கல்வி தகுதி, எவ்வளோ சம்பளம், என்னென்ன பதவிக்கு அப்ளை பண்ணலாம், வயது வரம்பு என்ன, சம்பளம் எவ்வளோ. இந்த வீடியோவில் நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்பை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ சம்பளம், எவ்வளோ என்ன கல்வி தகுதி, எவ்வளோ வயது வரம்பு, எவ்வளோ சம்பளம், என்னென்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம், இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைனில் பண்ண முடியாது, ஆன்லைனில் தான் பண்ணணும். ஆன்லைன் மோடு மட்டும்தான், ஆஃப்லைன் மோடு கிடையாது. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 29ஆம் தேதியோட லாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணோம்னா www.iop இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாவே அப்ளை பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய் அப்ளை பண்ணிவிடுங்க. மொத்தம் இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபு 21,413 காலி பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2,292 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் எங்கேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நமது இந்திய போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாபுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் கிராம டக் சேவா, இந்த ஜாபுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. 10வது படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். 10வது குவாலிஃபிகேஷனுக்கு இந்த ஜாபை அப்ளை பண்ணலாம், ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணலாம். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்க யார் வேணும்னாலும் இந்தியாவை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன போஸ்டிங்க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் 1, 2வது பார்த்தீங்கன்னா ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், 3வது பார்த்தீங்கன்னா டக் சேவா. இந்த 3 போஸ்டிங் தாங்க அப்ளை பண்ண அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சம்பளம்னு பார்த்தீங்கன்னா மாதம் 12,000லேருந்து 29,000 ரூபாய் வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பதவிக்கு ஏற்ப வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த 3 போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எந்தெந்த போஸ்டிங்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. 12,000லேருந்து 29,000 ரூபாய் வரையும் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைடு விண்ணப்பிக்க முறைன்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்துங்க, இல்லைன்னா டைப் பண்ணிங்க. இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தேவையான ஆவணங்களை எடுத்து வச்சுங்க. கல்வி சான்று, புகைப்படம், கையொப்பம் ஆகியவை ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பதிவேற்றப்பட வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி டேட்டு அக்டோபர் 29, 2025. தேர்வு செய்யும் முறைன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு கிடையாது, எக்ஸாம் எதுவும் கிடையாது. உங்கள் ஆவணங்களை சரிபார்த்து அதன் அடிப்படையிலேயே உங்களை தேர்வு செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் கிடையாது, 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 18 வயதுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்க யார் வேணுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடணும். புதிய பயனாளர், அதாவது ஃபஸ்ட் டைம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா
அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேணும். ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது பாருங்கள். இதன் அடிப்படையில் 1 by 1 போயிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்.